எதிர்பார்க்க முடியாத விஷயம் வந்தாலும் நடக்கணும். அதில் குழப்பம் இல்லை. எதிர்பார்க்க முடியாத மழையான அவங்க சொல்லட்டும். நூற்றாண்டு காணாத மழைன்னு சொல்லுவாங்களே, சொல்லட்டும். அண்ணன் கே சார் சொல்லட்டும். கடந்த 100 வருஷத்தில் இந்த மழை இல்லைன்னு சொல்லட்டும். டிசம்பரில் முதல் முறையாக மழை பெஞ்சிருக்குன்னு சொல்லட்டும். நாங்கள் முன் தயாரிப்போட இல்லைன்னு சொல்லட்டும். எப்படி நீங்கள் முகாம்கள் அமைச்சிங்க, எப்படி நீங்கள் பேரிடர் குழுவை கூட்டிங்க, எப்படி நீங்கள் கடலூர் அனுப்புனீங்க, எப்படி தென்காசிக்கு அனுப்புனீங்க, எப்படி திருநெல்வேலிக்கு அனுப்புனீங்க, எப்படி சென்னைக்கு அனுப்புனீங்க, எப்படி திருவள்ளூருக்கு அனுப்புனீங்க, அங்கெல்லாம் தெரியாமல் அனுப்பிட்டீங்களா? இல்லாட்டி நீங்கள் சோழி உருட்டி பார்த்தீங்களா? சொல்ல போய் தானே நீங்கள் போனீங்க. அப்போ பின் தயாரிப்பு சரியாக பண்ணியிருக்கீங்க, முன் தயாரிப்பு ஏன் பண்ணல? அப்போ மழைநீர் வடிகாலுக்கான விஷயம் என்ன, வெள்ள நீர் வடிகாலுக்கான விஷயம் என்ன, அதை செஞ்சீங்களாங்கிறதான் கேள்வி. நான் உங்களுக்கு ஏற்கனவே நானே சொல்லிட்டு நீங்கள் கேட்காம, மழைக்கு வெள்ளத்துக்கு பிறகான பணிகளை நான் தொய்வு பார்க்கல. அதற்கு முந்தைய பணிகள் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறேன். அதுதான் இங்கே கேள்வி. நீங்கள் தண்ணி வடி வியாசர்பாடியில் 4 நாள் அந்த சபை மூங்கிருக்கு. அந்த வியாசர்பாடி சபை அந்த தாண்டி போகிற மக்கள் பாவிகளா? எவ்வளோ வருஷத்துக்கு அவங்க பாடுபடணும்? எவ்வளோ வருஷத்துக்கு? ஏன் போக முடியல? அப்போ ஏன் தேங்கி இருக்குது? முகத்துவாரத்தில் தண்ணி எப்படி போகணும் தெரியாதா? நூற்றாண்டு காணாத மழைன்னு சொல்லட்டு இவங்க, இல்லை நம்ம 2015 மாதிரி மேக வெடிப்புன்னு சொல்லட்டு இவங்க, சும்மா வானிலை ஆய்வு மையம் முரண்பட்டுருச்சு, தனியார் இது ஒன்று சம்பந்தம் இல்லாத மேட்ரு. முன் தயாரிப்பு எங்கே இருந்தது இல்லை என்பதை அவர்கள் மனசாட்சி சொல். 80% முடிச்சிடும் போன வருஷம் சொன்னாங்களே, இன்னும் 8 நீங்கள் கண் திறந்து பாருங்க. சாலைகள் எவ்வளோ ஆபத்தான நிலைமை இருக்கு பாருங்க. ஒரு தனியார் டிவியில் போட்டாங்க, ஆச்சரியமா, நிலவை மிஞ்சும் பள்ளங்கள், 3ல் கூட இவ்வளோ பெரிய பள்ளங்கள் கிடையாது. வண்டிகள் போகிற நீங்கள் கண்ணோட நீங்கள் வாசல் இறங்கி போங்க, அவ்வளோதானே. நீங்கள் காரில் போய் பாருங்க, உங்களுக்கு தெரியுமே. குதிரையில் போகிற மாதிரி இருக்கும், காரில் போடுற மாதிரி இருக்காது. ஹார்ஸ் ரைடிங் மாதிரி இருக்கும். யார் போட்ட சாலைகள்? அவங்க மனசாட்சி பொதுவாக சொல்லட்டும். இது வரலாறு காணாத மழை, மேக வெடிப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லட்டும். இல்லை, இது எதிர்பார்க்கப்பட்ட மழை, முன்னே தெரிந்த மழை. இவர்களுடைய முன் தயாரிப்பு சரியில்லை. அதற்கு ஏதாவது குத்தம் சொல்லுவாங்க.